சும்மாவா சொன்னா ஊமை ஊரை கெடுக்கும். பழமொழிகள் ஆல்வேஸ் கரெக்ட். நேர்ல பார்த்தது யார் யாரு? அக்ரஹாரம் மொத்தமும் பார்த்ததுன்னா மார்க்கெட்டுக்கு போன நானும் என் ஆத்துக்காரியும் அப்பதான் தெருவுல நுழைஞ்சோம். கரெக்டா கொல்லப்புற கதவை உடைச்சுட்டு இவ உள்ள போனா. தூரத்துல இருந்து பார்த்தனா பதறி போய் பின்னாடியே ஓடினேன். அதுக்குள்ள தூளில இருந்த குழந்தைய எடுத்து வளையல் நகை எல்லாத்தையும் புடுங்கிட்டான். நான் என் குழந்தைய புடுங்க போனேன். என் கண்ணத்துல பலார் பலார்னு அரைஞ்சுட்டா. அதுக்குள்ள இவெல்லாம் வந்தா. எல்லாருமா சேர்ந்து இவ கைய பின்னாடி கட்டி இங்க அழைச்சிட்டு வந்தோம். இதானா இவ உடைச்சுட்டு போன நாதிங்கி. பொம்மை நாட்டியா இருக்கிறதுனால இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சுடலாம்னு நான் நினைக்கிறேன். நோ 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 நோ. We never encourage such things. We should not encourage such things. ரெண்டும் ஒண்ணுதான்டா. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கறியா? பாத்தீங்களா, மாட்டேன்னு தலையாட்டுறான். இதெல்லாம் திமிரு பிடிச்சது. பேசாம இவளை ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுடுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓட்டை அடைச்சிட்டு நாதசுரம் வாசிக்கிறதும் இப்ப நீங்க நடத்துற பஞ்சாயத்தும் ரெண்டும் ஒண்ணுதான். கை அசைக்கிறது ஒண்ணுதான் ஊமைகளோட பாஷை. அதையும் கட்டி வச்சுட்டு பஞ்சாயத்து பண்றீங்கன்னா இதுல என்ன நியாயம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த நையாண்டிலாம் வேண்டாம். அவன் திருடுனா கையோட புடிச்சிட்டு வந்துதான் இந்த பஞ்சாயத்தே நடக்கிறது. ஏம்மா கதவை உடைச்சிட்டு உள்ள போனியா? எதுக்கு? உள்ள போய் குழந்தைகிட்ட ஏதாவது திருநிய நகையா? பின்ன ஏன் உள்ள போன? குழந்தை அழுதுதா? ஏன்? அவங்க குழந்தை பசியில் அழுதுதா? சரி, நீ எதுக்கு உள்ள போன?